السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகமெங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் அழகழகான உபதேசங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதனை வெறும் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் நம்முடைய வாழ்நாட்களிலே அமலாக கொண்டு வருவதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது மழை காலத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்று சில முக்கியமான கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை இன்றைய உரையாக நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த மழை என்பது இறைவன் குர்ஆனிலே மழை என்று மட்டும் சொல்லிவிடவில்லை. வானத்திலிருந்து மழை இறக்குகின்றோம் என்று மட்டும் இறைவன் சொல்லவில்லை. அந்த மழையின் மூலமாக நமக்கு என்னென்ன கிடைக்கும் என்பதை பற்றியும் இறைவன் கூறுகின்றார். குர்ஆனில் அல்லாஹ் இந்த தண்ணீரை இறக்கி வைத்தோம், மழையை பெய்ய செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நிறுத்திவிடாமல் அது எப்படிப்பட்ட மழை, மான் முபாரக்கா, பரக்கத்து வாய்ந்த தண்ணி என்று அல்லாஹ் சொல்கின்றான். வேறொரு வசனத்திலே அதில் நோய் நிவாரணமாக நாம் அதை இறக்கி வைக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னொரு ஆயத்திலே அதன் மூலமாக நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, அசுத்தங்களில் இருந்து உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இறைவன் இறக்குகின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். அப்போ நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் சரி, நம்முடைய வளமான வாழ்க்கைக்காகவும் இறைவன் இந்த மழையை இறக்குகின்றான். இந்த மழை காலகட்டத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு 4 விதமான செய்திகளை சொல்லி இந்த உரையை நாம் நிறைவு செய்து விடுவோம். மழை காலத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான 4 விஷயங்கள். அதிலே முதலாவது விஷயம், மின்சாரம் அதிகமாக உபயோகிக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே இருப்பதை தவிர்த்திருக்க வேண்டும். மின்சாரம் அதிகமாக, கரண்ட் அதிகமாக பாஸ் ஆகக்கூடிய, ஊடுருவக்கூடிய அந்த இடங்களிலே நாம் விளையாடாமலும் அந்த இடங்களிலே நெருங்காமல் இருக்க வேண்டும். இன்னும் மின்துறையில் உள்ளவங்களும் அதை தான் சொல்றாங்க, நீங்களும் அதே சொல்றீங்களே என்று நினைக்காதீர்கள். இந்த மின்சாரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி முக்கியமோ அதே போல அதனுடைய பாதிப்பிலிருந்து எச்சரிக்கையாக இருப்பது அதை விட முக்கியம். மின்சாரம் எப்படி முக்கியமோ அதை விட நாம் அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது மிக மிக முக்கியம். எனவே அந்த பகுதிகளிலே மின்சாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மின் கம்பங்கள், டிரான்ஸ்பார்மர் பக்கத்துல எல்லாம் நம்ம போகக்கூடாது. நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம், சின்ன பிள்ளைகளை பார்க்கிறோம், விளையாடுகிறோம் என்கின்ற பேரிலே அங்கு செல்கின்றார்கள். எதிர்பாராத விபரீதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது.
எனவே அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை அணுகாமல் அவர்கள் செல்லாமல் நாமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மழை காலத்தில் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், மின்சாரம் அதிகமாக பாயக்கூடிய ஊடுருவக்கூடிய இடங்களில் செல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, வாகனத்திலே வேகமாக செல்லக்கூடாது. மழை காலத்துல வேகமா நம்ம பயணிக்க கூடாது, வேகமா நம்மளுடைய டிரைவிங் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? நம்ம வேகமா டிரைவ் பண்ணும் போது நம்ம தேங்கி இருக்கக்கூடிய மழை தண்ணீர் அது பிறரின் மீது பட்டு விடலாம். அங்கங்க மழை தண்ணீர் தேங்கி இருக்கும். நம்ம வேகமாக செல்லும் பொழுது யாரோ ஒரு மனிதருடைய ஆடைகள் எல்லாம் அந்த மழை தண்ணீரால் சேரும் சகதியுமாகி அவர் நம்மை பத்வா செய்யக்கூடிய ஒரு இழிவான நிலை வந்துவிடும். எனவே யாருக்கும் தீங்களிப்பதை இந்த இஸ்லாம் ஒரு காலமும் விரும்பியது கிடையாது. எதிரிகளாக இருந்தாலுமே கூட அவர்களிடத்திலும் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றே இந்த இஸ்லாம் உபதேசிக்கின்றது. இந்த இஸ்லாம் எல்லோருக்கும் எல்லோருடைய நலனையும் அனுசரித்து நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. எனவே இந்த மார்க்கத்திலே இத மாதிரியான இடையூறு செயல்களை எந்த காலத்திலும் இந்த இஸ்லாம் வரவேற்பது கிடையாது. எனவே நம்ம வாகனத்துல போகும்போது எப்பொழுதுமே நம்ம எச்சரிக்கையா பொறுமையா தான் போவோம், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் மழை காலத்தில் நாம் பயணிக்கும் பொழுது பிறருக்கு எந்த விதமான தீங்குகளையும் தராமல் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் வேகமாக செல்கின்ற என்கின்ற பேரிலே விபத்துகளிலே நாம் சிக்கிவிடக் கூடாது. வேகமா நம்ம போகணுன்றதுக்காக, இடத்துக்கு சீக்கிரமா போகணுன்றதுக்காக வேகமாக நாம் டிரைவ் பண்ணினோம் என்றால் அது ஆபத்துகரமான ஒரு சூழலை நமக்கு உண்டாக்கிவிடும். எனவே வேகமாக செல்லாமல் இருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, இந்த மழை நீரை நாம் சேமிக்க வேண்டும். விவசாயத்திற்காகவும் நம்முடைய பயன்பாட்டிற்காகவும் வேண்டி இந்த மழை தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் உருவாக வேண்டும். ஏனென்றால் இந்த மழை தண்ணீர் மூலமாகத்தான் விவசாயங்களாக இருக்கட்டும், இன்னும் பிற எல்லா விதமான விஷயங்களும் இந்த மழை தண்ணீர் மூலமாகத்தான் கிடைக்கின்றது. மரங்களாக இருக்கட்டும், மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்களாக இருக்கட்டும், எல்லாம் இந்த மழை தண்ணீரை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. மழை குன்றை விட்டதென்றால், குறைந்து விட்டதென்றால் எல்லா விதமான புற்பூண்டுகளும் எல்லா விதமான விளைச்சல்களும் குறைந்து போய்விடும். எனவே மழை தண்ணீரை சேமிக்கக்கூடிய சமுதாயமாக நாம் உருவாக வேண்டும். எனவே மூன்றாவது விஷயம், மழை தண்ணீரை சேமிக்க வேண்டும். நாலாவது, அதிகமான துவாக்களை நம்ம ஓதணும். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, புரோஜனமான மழையை தாயா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சிருக்காங்க. இந்த துவா சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்படுது. இன்னும் அது மாதிரி காத்தடித்தால் இத மாதிரியான ஓதக்கூடிய அந்த துவாக்களை எல்லாம் நாம் அதிகமாக ஓத வேண்டும். ஏன் துவா ஓதுனா என்ன, துவா ஓதலனா என்ன? துவா ஓத வேண்டும். நாம் இந்த துவாவை ஓதினோம் என்றால் நமக்கு அந்த மழையின் மூலமாகவும் அந்த காற்றின் மூலமாகவும் எந்த விதமான உயிர் சேதமும் எந்த விதமான பெரிய இடையூறுகளும் நமக்கு ஏற்படாது. எனவே இந்த மாதிரியான துவாக்களை நம்ம ஓதணும். எதுக்கு இந்த துவாலாம் ஓதணும், எதுக்கு இந்த மாதிரியான துவாக்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும் என்று அசட்டை செய்தோம் என்றால் அது நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். எனவே இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள், மின்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து கொஞ்சம் தவிர்த்திருக்க வேண்டும். இரண்டாவது, வாகனத்திலே பயணிக்கும் பொழுதும் அல்லது டிரைவ் பண்ணும் பொழுதும் வேகமாக செல்லாமல் இருக்க வேண்டும். மூன்றாவது, மழை தண்ணீரை சேமிக்க வேண்டும். நாலாவது, அதிகமான துவாக்களை கேட்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த 4 விஷயங்களையும் கடைபிடிக்கக்கூடிய சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை ஆக்குவானாக. மேலும் எல்லா விதமான ஹைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இந்த மலைகளின் மூலமாக எந்த விதமான சேதங்களும் உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் இல்லாமல் எல்லா விதமான நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிர விடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.